பச்சை பார்வை சேனல்லேருந்து நான் உங்கள் பச்சை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் புதுசாக வந்திருக்கிற யூடியூபரு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நாங்களும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் செய்யுங்க. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியமாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு. இது யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம்? அடுத்தது திருமாவளவன் நிலை என்ன திமுக கூட்டணியில்? அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலை என்ன? இதெல்லாம் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். அடுத்து தேமுதிகவுக்கு ஏன் இத்தனை சீட்டு கொடுத்ததுனால குழப்பம் வருது திமுக கூட்டணியில், அதை பற்றியும் பார்ப்போம். விஜய் கட்சி புதுசாக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க பாண்டிச்சேரிக்கு, அதை பற்றி பார்ப்போம். அதனால் என்ன நடக்குங்கிறதையும் பார்ப்போம். வாங்க போவோம். இன்றைக்கி வேல்முருகன் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு போதுமான இடம் தரல. அது இல்லாமல் நாங்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தலில் திமுக வேல்முருகன் வெளியேற்றிடக்கூடாது. ஏன்னா வன்னியர்கள் ஓட்டு வேணும்னா வேல்முருகன் ஒரு 1% ஓட்டு 1/2% ஓட்டாக இருந்தாலும் வச்சிங்க. அந்த ஓட்டு வேணும்னா ஒரு சீட்டு 2 சீட்டாக கொடுத்து கூட வேல்முருகன் உள்ளார வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கும்போது வன்னியர் ஓட்டு ஒரு பகுதி அவங்க பிரிப்பாங்க. அப்போ மீதி உங்கள் சைடுக்கு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேல்முருகனை வச்சுருந்துருக்கிறது நல்லதாக தான் படுது. ஆனால் வேல்முருகன் வெளியே வந்துட்டாப்புல. அந்த கூட்டணி இவங்க காங்கிரஸ் 1 சீட்டு 2 சீட்டு கூட கொடுத்தது 3 சீட்டு கூட கொடுத்ததுக்கு இவங்களுக்கு 1 சீட்டு கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட 4 எலெக்ஷனாக திமுகவோட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 2 பாராளுமன்ற எலெக்ஷனு, ஒரு சட்டமன்ற எலெக்ஷனு, இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலெலாம் இது பண்ணியிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்பப்போ திமுக சொல்கிறது, நான் உங்களுக்கு சட்டமன்ற எலெக்ஷனில் கூட தரோம், உள்ளாட்சி தேர்தலில் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு. ஆனால் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஆனால் அதுதான் திமுக நிலப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஆட்சி அதிகாரின் கையில் தான் ஆட்சி இருக்குது, திமுக அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் இது திமுக ஒரு இழப்பாக தான் நான் பார்க்குறேன். அது உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தது திருமாவளவனுடைய நிலைமை மிக மோசமாக இருக்குது. அவர் மிகப்பெரிய போராளி, தலித் மக்களுக்காக போராடின தலைவர். கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டத்தில் முன்னணியில் இருப்பவங்க ராமதாஸ் அவங்க தான். பிற்படுத்தல் மக்களுக்காக ராமதாஸும், ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக திருமாவளவனும் போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2000க்கு இந்தாண்டா அந்த போராட்ட பணத்தை வச்சு அந்த போராட்ட பணத்தை சுத்தமாக இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்கு மழுங்கடிச்சிச்சு. இங்கே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்க கட்சியை அழிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். என்னை கேட்டால் கிட்டத்தட்ட நம்மளே ஒரு எலெக்ஷன் பார்க்குறோம். ஒரு எலெக்ஷன் 5 வருஷம் வேஸ்ட் ஆகுது. அதோட தூக்கி போட்டு வெளில வந்துருக்கணும். ஏன்னா இவங்க கட்சியை வளர்க்கவே முடியாது. ஒரு போராட்டத்துக்கு இடம் தரமாட்டாங்க, ஒரு கொடியேற்றத்துக்கு விட மாட்டாங்க. போனால் காவல்துறை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை அவங்க கட்சியால் வச்சு அடிக்க சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்க முதலமைச்சராக வர்றதுக்கு, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு நம்ம ஏன் வேலை செய்யணும்? இவங்களுக்காக ஒரு தன்மானம் இருக்குது. திமுக மட்டும் சுயமரியாதை கட்சி கிடையாது. நமக்கும் சுயமரியாதை இருக்கணும். காட்டினா தான் திமுக நம்மளை மதிக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. என்ன செஞ்சாலும் அட்டகாசம் செஞ்சாலும், என்ன தப்பு செஞ்சாலும் திமுக சால்ரை அடிச்சுட்டு தான் இருந்தாங்களே. இந்த தலித் மக்களுக்காகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் என்ன எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்ல முடியும். 2 பேருமே சரி. அடுத்தது இன்னும் என்னென்னா, ஒரு பேங்க் வயல் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, கவின் கொலை வழக்கு, இதெல்லாம் கடைசியாக இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் பெண் கொலை வழக்கு தான் திருமாவளவன் போனார். ஒரு 2 லட்ச ரூபா காசு கொடுத்ததா கேள்விப்பட்டோம், பத்திரிகைலாம் வந்தது. ஆனால் அந்த பெண்ணுடைய தாயார் அது வேண்டான்னு மறுத்துட்டாங்களாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு நியாயம்தான் வேணும், நீதி தான் வேணும்னு அவங்க சொன்னாங்க. இது ஒரு வேளை உண்மை தான். பணம் கொடுத்தா அப்போ செலவாயிடும், அப்போ இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணோட நீதி மறுக்கப்படும் போது, அது பணத்துக்காக நீதி மறுக்கப்படும் போது அது அந்த பொண்ணு கிடைக்க செய்கிற துரோகமாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் சார்பாகவும் சரி, எல்லாரும் சார்பாகவும் கேட்குறது அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அந்த குற்றவாளி கடுமையாக தண்டிக்கப்படணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணியில் ஒன்று சொல்கிறேன், இவங்களாம் வெளியேற்றாங்கன்னா போன தடவை
துரைமுருகனே வந்து கிட்டத்தட்ட வந்து 746 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாளடைவில் வந்து பெரிய பிரச்சனை வந்து திமுக உருவாக்கும் இந்த எலெக்ஷனில். இப்போ வந்து 4 முனை போட்டி வந்து இருக்குது, 5 முனை போட்டியாக மாறி இருக்குது. ராமதாஸும் சசிகலாவும் வேறு கூட்டணி சேர்ந்துருக்காங்க. 5 முனை போட்டியாக மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து நெக் டு நெக்குன்னு சொல்லுவாங்க, கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் வந்து ரிசல்ட்டு வரும். அப்படி இருக்கும்போது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து வெளியே போகிறது வந்து சரியாக இருக்காது திமுகவுக்கு. அடுத்தது இன்னொன்று என்னென்னா விடுதலை சிறுத்தை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்றைக்கி சாயந்தரம் வந்து தமிழக உயர்மட்ட குழு கூட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் வந்து எதாக இருந்தாலும் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சியெல்லாம் கூப்பிட்டு இதில் மார்க்சிஸ்ட் கட்சியும் என்ன செய்ய போகுதுன்னு தெரில, திமுக விடுதலை சிறுத்தை என்ன செய்ய போகுதுன்னு தெரில. சாயந்தரம் பார்க்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாயந்தரம் போராட்டா இன்னொரு வீடியோ போடும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, விஜய் வந்து 30 தொகுதிக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்து வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு. அதையும் எப்போ ராத்திரி தான் ராவாக வந்து தேர்ந்தெடுத்து வந்து அனுப்பியிருக்கிற கேள்வி. அதுவும் இன்றைக்கி வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள். அது ஏப்ரல் மாதம் 9ஆம் எலெக்ஷனுங்கிறதுனால இன்றைக்கி வந்து வேட்புமனு தாக்கல் கடைசி நாள். ஆனால் வந்து இவர் அவசரமாக வந்து இது மாதிரி வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த கட்சிக்கு வந்து மிக வந்து பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து கரெக்டாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஓய்வு பெற்ற வந்து அரசு அதிகாரி நியமித்து இப்படி தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு வந்து ப்ரிப்பராக ஒரு ட்ரைனிங் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஒரு இதாக வந்து போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம குற்றம்பட்சமாக அவசர கதியில் போய் தாக்கல் பண்ணும்போது இதில் வந்து எத்தனை பேர் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்படுதுன்னே தெரியாது, எத்தனை பேர் வாபஸ் வாங்குறாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு அங்கே இருக்கிற எதிர்கட்சிக்கு பாய்ந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுதான் சொல்கிறது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் ப்ரிப்பராக வந்து முடிவு பண்ணி இவங்க தான் வேட்பாளர்னு அவங்களாம் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இப்படி தான் தேர்தலை சந்திக்கும், நம்ம யாரும் பின்வாங்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அரேஞ்ச் பண்ணி இது பண்ணியிருந்தா ஒரு டஃப்பு கொடுக்கலாம் அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு, என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு. ஆனால் இவங்க குற்றமற்றமாக ஏதோ அவசர கைதில் வந்து முடிவு எடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களை பச்சை.